வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுல்தானா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து பொட்டேட்டோ ஃபிங்கர் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 4 பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். நான் வந்து இப்படி ஏன் கட் பண்ணுறேன்னா, அப்படியே முழுசாக போட்டால் வந்து சீக்கிரமாக வேக மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் பாதி பாதியாக கட் பண்ணி நான் குக்கரில் மாற்றிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 5 to 6 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். அது வரைக்கும் நான் வந்து விசிலுக்கு விட்டுட்டு கையோட வந்து வெங்காயமும் கட் பண்ணிடலான்ட்டு வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சாப் பண்ண மாதிரி கட் பண்ணால் தான் ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் வந்து முழுசாக வந்து நிற்காது. சாப்பிடும்போது குட்டி குட்டியாக இருந்தால் தான் வந்து ஈஸியாக வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணிக்கலாம். வெங்காயமும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கொத்தமல்லியும் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது பண்ணது. இதோட இப்போ தான் பண்ணுறேன். அப்புறமா கொஞ்சம் கேரட்டும் வந்து துருவிக்கலாம். கேரட் வந்து ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷன் தான். ஏன்னா நான் பாப்பாக்கு கொடுக்கறனால கொஞ்சம் கேரட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து உருளைக்கிழங்கும் வந்து சைடில் தோலும் வந்து உரிச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். 1/2 கப் வந்து ரவை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும். ரவை ரொம்ப போட்டுறக்கூடாது. உருளைக்கிழங்கும் நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுட்டு சைடில் வந்து எடுத்து வச்சுருக்கிற ரவையும் எடுத்து போட்டுட்டேன். நம்ம வந்து வெங்காயமு, கேரட்டு, கொத்தமல்லி, கொஞ்சமாக வந்து பூண்டும் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பூண்டு போட்டால் ரொம்ப நல்லது. நல்லா வந்து மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்புறமா கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மாவு மாதிரி பிசைஞ்சி ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். தட்டில் வந்து கொஞ்சமாக லைட்டாக ஆயில் போட்டு மேலே வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவும் போட்டு நல்லா வந்து வடை மாதிரி தட்டி வச்சுக்கணும் பெருசாக. அப்போ தான் வந்து கட் பண்ணும்போது ஈஸியாக எடுக்க முடியும்ன்ட்டு நான் வந்து கட் பண்ணி தான் எடுத்தேன். ஒன்றுன்னா நான் உங்களுக்கு எப்படி அப்படியே கையில் எடுத்து யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கட் பண்ணி தான் எடுத்து ரோல் பண்ணேன். வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒன்று ஒன்றா வந்து ரோல் பண்ணி ஒரு தட்டுக்கு இப்படி தான் மாற்றிக்கிட்டேன். மாற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து சீக்கிரமாக வந்து திருப்பிடணும். ஏன்னா சீக்கிரமாக வந்து கருப்பாயிடும். திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் விட்டு போனீங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதனால் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஆனால் நல்லாயிருக்கும். இது பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து பண்ணி சாப்பிட்டனால தான் சொல்கிறேன். வேறு லெவலாக இருக்கும். இது நோன்பு டைம்லலாம் வந்து பண்ணி சாப்பிடுவாங்க. நானும் வந்து பண்ணியிருக்கேன். நல்லா வந்து திருப்பி இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டுக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் பொட்டேட்டோ ஃபிங்கர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ ரெசிபியோடு வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.